எலியா சோர்ந்து போக காரணம் என்ன தெரியுமா? அவன் உடனடி மாற்றத்தை எதிர்பார்த்தான். பாகால் தீர்க்கதரிசியை வெட்டுறதோட பாகால் சற்று ஓவர்னு பார்த்தா தீர்க்கதரிசியை கொண்டு வந்தவா இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறான். சில நேரங்கள்ல பெரிய ஜபத்துக்கு பிறகு, பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு, அல்லது பெரிய அற்புத அடையாளங்கள் நடந்த பிறகும் பிரச்சனைகள் உடனே மறைந்து போகாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதன் அர்த்தம் இயேசுவில் இனி என்னைக்கு இருப்பார் என்று அல்ல. தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதின் காலத்தில் இன்னும் அப்படிதான் ஆண்டவரே இருக்கிறார். அவ அப்படிதான் இருப்பா. ஆனா எலியாவை ஒன்றை புரிந்து கொள், அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. சொல்லுங்க, வேலை நடக்கிறது, வெளியே தெரியாது. ஆமென். சில இடத்துல இப்ப ஆண்டவர் ஒரு அத்தி மரத்துக்கிட்ட கனி இருக்கும்னு போறார். அந்த அத்தி மரத்துல இலைகள் மட்டும் இருந்துச்சு, என்ன இல்ல, கனி இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த அத்தி மரம் என்ன ஆகட்டும், பட்டு போகட்டும். ஒரு சுவிசேஷத்துல எப்படி இருக்கும்னா, அடுத்த நாள் இவங்க பார்த்த போது அது என்ன ஆயிட்டு, பட்டு போயிட்டு. மத்தேயு சுவிசேஷத்துல எப்படி இருக்கும்னா, உடனே பட்டு போயிட்டு அப்படின்ற. இதுல எது உண்மை? ரெண்டுமே உண்மை. ஆமா, நம்ம ஒண்ணு உண்மைன்னு சொன்னா இன்னொன்னு என்ன ஆயிரும், போய் எப்பவுமே சுவிசேஷம் சேர்த்து வச்சுப்பாங்க. அப்போ உடனே பட்டு போச்சு. ஆனா சீஷர்கள் சொல்றாங்க, அடுத்த நாள் பார்த்துட்டு சொல்றாங்க இது பட்டு போயிட்டு. ஏன்னா சீஷர்கள் உடனே பட்டு போச்சுன்னு அவங்க சொல்லல, ஆனா பைபிள் சொல்றது உடனே பட்டு போச்சு. அப்ப எங்க இந்த வேலை ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. உடனே வேர்ல வேலை நடக்கிறது வெளியே தெரியாது. எலியாவே உன்னை நான் எப்படி மறைவாக உருவாக்கினோ, இயேசுவேல மறைவாக அடிச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? ஆமென். எலியாவே, நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் இயேசுவேல தள்ளி போடலாம். ஆனா நான் உன்னை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனால் இனி ஒரு இயேசுவேல் எழும்ப மாட்டான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? இனி ஒரு எலிசா எழும்புவான், ஆனா இனி ஒரு ஆமே. அப்படின்னா எங்க கை வைக்கணும்? இதுக்குள்ள நீ போய் சோர்ந்து போய் படுத்துட்டேன்.